வெல்கம் டு டாஃபைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரயில்வே குரூப் டிக்கான ஃபோக்கஸ் 2.0க்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. அதுக்கான டெஸ்ட் 12க்கான எக்ஸ்பிளனேஷன் என்னங்கிறது நம்ம பார்ப்போம். சரியா? இன்னைக்கு பார்க்க போற டாபிக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட் டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்கு. அதுல இருந்து எக்ஸ்பிளனேஷன் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? டெஸ்ட் 12 ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 10% தனி வட்டியில் 5 ஆண்டுகளில் செலுத்த வேண்டிய ரூபாய் 9600 என்ற கடனை எவ்வளவு ஆண்டு தவணையில் திருப்பி செலுத்தலாம்? சரியா? வேற ஒண்ணுமே இல்ல. ஒரு ஆளு இன்னொரு ஆளுக்கு 9600 ரூபாய் கொடுக்கணும். அதுக்கு எவ்வளவு வட்டி அப்படின்னா 10% வட்டி. அவரு 5 வருஷத்துல அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது வருஷா வருஷம் எவ்வளவு ரூபா கொடுக்கணும்? சரியா? இன்ஸ்டால்மெண்ட்ங்கிறது அதுதான். சரியா? நம்ம மொத்தமா கடனை கொடுக்கறதுக்கு பதிலா வருஷா வருஷம் அந்த கடனை அடைச்சோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ரூபா அந்த கடனை கொடுக்க முடியும், அதுதான் இங்க நம்ம பார்க்க போறோம். சரியா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5 ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ ஒரு வருஷத்துக்கு 100 ரூபாங்கிற மாதிரி ஒரு ஆள்கிட்ட நான் எவ்வளவு ரூபா கடை வாங்கியிருக்கேன் அப்படின்னா 500 ரூபா கடை வாங்கியிருக்கேன். ஒரு ஆள்கிட்ட நான் எவ்வளவு ரூபா கடை வாங்கியிருக்கேன் அப்படின்னா 500 ரூபா கடை வாங்கியிருக்கேன். 500 ரூபாயை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வருஷா வருஷம் நான் 100 ரூபா கொடுத்து அவருக்கு நான் கடன் அடைக்கிறேன். சரியா? வருஷா வருஷம் நான் 100 ரூபா கொடுத்து அவருக்கு என்ன பண்ண போறேன்? கடன் அடைக்க போறேன். அதுக்கு எனக்கு எவ்வளவு வட்டி அப்படின்னா 10% வட்டி. சரியா? நான் வருஷம் அவருக்கு நான் 100 ரூபா கொடுக்குறேன். அப்ப வருஷம் அவருக்கு நான் 100 ரூபா கடனை திரும்ப கொடுக்குறேன். அதுக்கு 10% வட்டி. 100 ரூபாய்க்கு 10% எவ்வளவு அப்படின்னா 10 ரூபா. அடுத்து இந்த 100 ரூபாய்க்கு அதுக்கு அடுத்த வருஷம் 2வது வருஷம் இந்த 100 ரூபாயை நான் கடனை கொடுக்குறேன். அப்போ ஒரு வருஷத்துக்கு 10% வட்டினா 2 வருஷத்துக்கு 20%. அப்ப 100க்கு 20 ரூபா வட்டி. அதே மாதிரி 3 வருஷத்துக்கு பார்த்தேன் அப்படின்னா 3வது வருஷத்துல நான் 100 ரூபாயை திரும்ப கொடுக்குறேன். அப்போ ஒரு வருஷத்துக்கு 10 ரூபா வட்டி அப்படின்னா 3 வருஷத்துக்கு 30 ரூபா வட்டி. லாஸ்டா 4வது வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 10 ரூபா வட்டி அப்படின்னா 4 வருஷத்துக்கு 40 ரூபா வட்டி. கடைசி வருஷத்துல பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வட்டி கிடையாது. கடைசி வருஷத்துல செலுத்தக்கூடிய இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வட்டி கிடையாது. அப்ப டோட்டலா எவ்வளவு ரூபா அவருக்கு நான் திரும்ப கொடுக்கணும்? 500 ரூபா திரும்ப கொடுக்கணும். அதுக்கு வட்டி எவ்வளவு ரூபா? எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா எனக்கு 100 ரூபா வட்டி. ரெண்டையும் சேர்த்து மொத்தமா நான் அவருக்கு எவ்வளவு ரூபா கொடுக்கணும்? 600 ரூபா கொடுக்கணும். ரெண்டையும் சேர்த்து மொத்தமா அவருக்கு நான் எவ்வளவு ரூபா கொடுக்கணும் அப்படின்னா 600 ரூபா நான் அவருக்கு திரும்ப கொடுக்கணும். சரியா? அப்ப 600 ரூபா அவருக்கு நான் திரும்ப கொடுக்கணுமா? அப்போ நான் கொடுக்க வேண்டிய மொத்த கடன் எவ்வளவு? 600 ரூபா. இந்த 600 ரூபா தான் எவ்வளவு சம்பளம் கொடுத்திருக்கிறது? 9600. சரியா? இந்த 600 ரூபா தான் என்ன அப்படின்னா அந்த சம்பளம் கொடுத்திருக்கிற 9600. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது ஆண்டு தவணை எவ்வளவு. சரியா? அப்போ ஒரு வருஷத்துக்கு நான் எவ்வளவு ரூபா கொடுக்குறேன்? இன்ஸ்டால்மெண்ட்ல நான் 100 ரூபா கொடுக்குறேன். அப்ப 100 ரூபாங்கிறது எவ்வளவு? அப்ப நான் மொத்தமா செலுத்த வேண்டிய கடன் 600 ரூபாங்கிறது தான் 9600 அப்படின்னா நான் வருஷா வருஷம் செலுத்த வேண்டிய இன்ஸ்டால்மெண்ட் 100 ரூபாங்கிறது இந்த 9600க்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அவ்வளவுதான். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப 600x ஈக்குவல் டு 9600 இன்ட்டு 100. அப்ப ஃபைனலா x இஸ் ஈக்குவல் டு 9600 இன்ட்டு 100 டிவைடட் பை 600. 2 0க்கு 2 0 கேன்சல். 1 6 16 96 16 100 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1600. அப்போ ஒரு வருஷத்துக்கு அவர் எவ்வளவு ரூபா இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா 1600 ரூபா இன்ஸ்டால்மெண்டா கொடுக்கணும். சரியா? இது ஒரு டைப். இன்னொரு டைப்ல எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இந்த சம்ல எத்தனை வருஷம் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. சம்ல என்னோட வேல்யூ எத்தனை கொடுத்திருக்காங்க? 5ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப நீங்க என்னன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா இங்க நீங்க 500ன்னு எடுத்துக்கணும். இங்க நீங்க என்னன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா 500. அது போக இங்க உங்களுக்கு ஆரோட வேல்யூ எத்தனை கொடுத்திருக்காங்க? 10%. அப்ப இங்க 10, இங்க 10. இங்க உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 5 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்களா? அப்போ 5 வருஷத்துக்கு நான் கடனை செலுத்தணும். 5 வருஷத்துக்கு கடனை செலுத்தும் போது முதல் 4 வருஷத்துக்கு தான் வட்டியே போடுறாங்க. 5வது வருஷத்துக்கு வட்டி போடவே இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? 1ல இருந்து 4 வரைக்கும் வரிசைக்கா கூட்டிருங்க. 1 + 2 + 3 + 4 + 5ன்னு எழுதிடக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் வருஷத்துக்கு வட்டி கிடையாது. அவ்வளவுதான். எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 4 3 7 7 3 10 10 10 பெருக்குனா 100. அப்ப 100 500 கூட்டணும் அப்படின்னா 600. இந்த 600 தான் எவ்வளவு ரூபா அப்படின்னா
நான் வாங்கின கடனுக்கு 9,200 ரூபாய் கொடுக்க வேண்டிய 9,200 ரூபாய் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டால்மெண்ட் 100 ரூபாங்கிறது எவ்வளவு? இன்ஸ்டால்மெண்ட் 100 ரூபாங்கிறது எவ்வளவு? அதான் நம்ம இங்க பார்த்திருக்கோம் 1,600. ஓகேவா? அதான் நம்ம இங்க பார்த்திருக்கோம். ஓகேவா? செகண்ட் சம், ஒரு கடனை 2 சம ஆண்டு தவணைகளில் திரும்ப செலுத்த வேண்டும். வட்டி வீதம் ஆண்டுக்கு 10%, ஆண்டுதோறும் கூட்டு வட்டி மற்றும் ஒவ்வொரு தவணையிலும் ரூபாய் 6,534 எனில் வசூலிக்கப்படும் மொத்த வட்டி எவ்வளவு? சரியா, வசூலிக்கப்படும் மொத்த வட்டி எவ்வளவு? கொஸ்டின்ல எதை வச்சு கேட்டிருக்காங்க அப்படின்னா, போன சம்ல பார்த்தது தனி வட்டியை வச்சு கேட்டாங்க. இந்த சம்ல எதை வச்சு கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த சம்ல கொடுத்திருக்கிறது கூட்டு வட்டியும் கொடுத்திருக்காங்க. சரியா, சம்ல என்ன கொடுத்திருக்காங்கிறத பாருங்க. கொடுத்திருக்கிற டேட்டா என்ன அப்படின்னா, ஆரோட வேல்யூ எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க. அது போக இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவுங்கிறத கொடுத்திருக்காங்க. இன்ஸ்டால்மெண்ட் ஒவ்வொரு வருஷமும் அவங்க எவ்வளவு ரூபா கட்டணுங்கிற டீடைல் கொடுத்திருக்காங்க. இங்க ஆரோட வேல்யூ 10% கொடுத்துட்டாங்க. கொஸ்டின்ல கேட்டது இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டும் போது அவங்களுக்கு வட்டி எவ்வளவு ரூபான்னு சொல்லி கேட்டிருக்கு. சரியா, இங்க நம்ம கூட்டு வட்டியில பார்க்கும்போது பார்த்திருப்போம். கூட்டு வட்டியில பார்க்கும்போது ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 10%. ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 10%. 10% வட்டி அப்படின்னா மீனிங் என்ன? நான் பேங்க்ல 100 ரூபாய் கடன் வாங்கினேன் அப்படின்னா பேங்க்காரங்க எனக்கு 10 ரூபாய் வட்டி போடுவாங்க. சரியா, ஆரோட வேல்யூ 10%க்கு மீனிங் என்ன அப்படின்னா, நான் பேங்க்ல 100 ரூபாய் கடன் வாங்கினேன்னா அதுக்கு வட்டி 10 ரூபாய் வட்டி. அப்ப கேன்சல் பண்ணி எழுதுனேன் அப்படின்னா 1/10. அப்ப நான் 10 ரூபாய் கடன் வாங்கினா எனக்கு 1 ரூபாய் வட்டி. சரியா, நான் 10 ரூபாய் கடன் வாங்கினா எனக்கு 1 ரூபாய் வட்டி. அப்ப வாங்கின பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 10 ரூபாய். 10 ரூபாய்க்கு 1 ரூபாய் வட்டி. நான் எவ்வளவு ரூபாய் திரும்ப செலுத்தணும்? 11 ரூபாய் திரும்ப செலுத்தணும். நான் எவ்வளவு ரூபாய் திரும்ப செலுத்தணும்? 11 ரூபாய் திரும்ப செலுத்தணும். இது முதல் வருஷத்துக்கு. இது முதல் வருஷத்துக்கு. ரெண்டாவது வருஷத்துக்கு பாருங்க, 2 சமமான ஆண்டு வட்டின்னு இருக்காங்க. அப்ப இதே மாதிரி ரெண்டாவது வருஷத்துக்கு. அப்ப ரெண்டாவது வருஷத்துக்குங்கும் போது என்ன பண்ணணும்? ரெண்டாவது வருஷம் அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணி எழுதணும். இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணுங்க. அப்ப 10 ஸ்கொயர் 11 ஸ்கொயர். இதே இது மூணாவது வருஷம் அப்படின்னா மேல இருக்கக்கூடிய டேர்ம் கியூப் எடுத்து எழுதுங்க. அப்போ 10 ஸ்கொயர் அப்படின்னா இங்க 100. 10 ஸ்கொயரோட வேல்யூ 100. 11 ஸ்கொயரோட வேல்யூ 121. சரியா, இப்போ இங்க 121 இருக்கு. இங்கேயும் 121 வரணும்னா எதால மல்டிப்ளை பண்ணணும்? 11ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ரைட் சைடுல 11ஆல மல்டிப்ளை பண்ணா லெஃப்ட் சைட்லயும் 11ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்க லெஃப்ட் சைடுல எவ்வளவு இருக்கும்? 110 இருக்கும். ரைட் சைடுல 121. அதே மாதிரி லெஃப்ட் சைடுல 10 ஸ்கொயரோட வேல்யூ 100. அப்ப ரைட் சைடுல 121. அப்ப நான் வாங்கின கடன் எவ்வளவு அப்படின்னா 110 பிளஸ் 100 எவ்வளவு அப்படின்னா 210. சரியா, 110 பிளஸ் 100 எவ்வளவு அப்படின்னா 210. நான் திரும்ப செலுத்தினது எவ்வளவு செலுத்திருக்கேன் அப்படின்னா 242 ரூபாய் செலுத்திருக்கேன். திரும்ப நான் எவ்வளவு ரூபாய் திரும்ப கொடுத்திருக்கேன் அப்படின்னா 242 ரூபாய் திரும்ப கொடுத்திருக்கேன். அப்ப 210 ரூபாய் கடை வாங்கி 242 ரூபாய் கொடுத்திருக்கேன். இதுக்கு நான் வட்டி எவ்வளவு ரூபாய் கட்டியிருக்கேன் அப்படின்னா 32 ரூபாய் வட்டியா கட்டியிருக்கேன். சரியா, இப்ப அதான் கேக்குறாங்க. சரியா, நான் 210 ரூபாய் வாங்கி 242 ரூபாய் திரும்ப கொடுத்திருக்கிறேன். வட்டி எவ்வளவு ரூபாய் கட்டியிருக்கேன் அப்படின்னா 32 ரூபாய் வட்டியா கட்டியிருக்கேன். சரியா, இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவு அப்படின்னா 6,534. நான் 2 வருஷத்துக்கு இந்த 242 ரூபாய் நான் திரும்ப செலுத்தின 242 ரூபாய 2 வருஷத்துக்கு 121 ரூபாய் 121 ரூபான்னு ஈக்குவலா டிவைட் பண்ணி கட்டியிருக்கேன். அப்போ எனக்கு ஒரு இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவு அப்படின்னா 6,534. அப்போ ஒரு 121ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 6,534. 6,534. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க? வட்டி எவ்வளவு கேட்டிருக்காங்க. அப்ப 210 ரூபாய் கடன் வாங்கி 242 ரூபாய் கட்டியிருக்கேன் அப்படின்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வட்டி எவ்வளவு ரூபா அப்படின்னா 32 ரூபாய் வட்டி. அப்போ 121 தான் 6,534 அப்படின்னா 32ங்கிறது எவ்வளவு? சரியா, 121 தான் 6,534 அப்படின்னா 122 எவ்வளவு? சரியா, இங்க கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 11 11 121, 5 11 55, பேலன்ஸ் 10 103, 9 11 99, பேலன்ஸ் 4 4 11 44, 1 11 11,
5 11 55 பேலன்ஸ் 4 4 11 44. சரியா? இதுக்கப்புறம் 54ஐயும் 32ஐயும் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. ஃபுல்லா மல்டிப்ளை பண்ண வேண்டாம். இங்க லாஸ்ட் டிஜிட் என்னன்னா 4, இங்க லாஸ்ட் டிஜிட் 2, 4 2ஐயும் மல்டிப்ளை பண்ணா 8. அப்ப கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எங்க 8ஆம் நம்பர்ல முடியுது? இங்க முடியுது. அப்ப ஃபைனல் ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 1728. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஆண்டுக்கு Y% தனி வட்டியில் 4 ஆண்டுகளுக்கு செலுத்த வேண்டிய ரூபாய் 16,310 கடனை ரூபாய் 3,500 ஆண்டு தவணையில் செலுத்தலாம் எனில் ஒய்யின் மதிப்பை காண்க. சரியா? எனில் ஒய்யின் மதிப்பை காண்க. நம்ம இங்க ஆல்ரெடி பார்த்ததுதான், நம்ம போன ஃபர்ஸ்ட் செம்ல பார்த்திருப்போம்ல, அதபடிதான் இங்க நம்ம சால்வ் பண்ண போறோம். இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஆரோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க எவ்வளவு கேட்டிருக்காங்கன்னா ஆரோட வேல்யூ எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப எத்தனை வருஷத்துக்கு வட்டி செலுத்தணும்? 4 வருஷத்துக்கு வட்டி செலுத்தணும். அப்ப என்னன்னு எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் 400ன்னு எடுத்துக்கிடும். அப்ப இங்க டோட்டல் அமௌண்ட்டுக்கு என்னன்னு எடுத்துக்கிடணும்? 400ன்னு எடுத்துக்கிடணும். 400 பிளஸ் ஆர் இன்ட்டு எத்தனை வருஷம்? 4 வருஷமா? அப்ப 1 பிளஸ் 2 பிளஸ் 3. அப்ப 1 பிளஸ் 2 பிளஸ் 3 இதுதான் என்ன அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் எடுத்துக்கிடும். டோட்டல் அமௌண்ட்டுக்கான ஃபார்மட் இதுதான். அப்ப இதோட வேல்யூ தான் எவ்வளவு அப்படின்னா 16,310. சரியா? இதோட வேல்யூ தான் என்ன அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் 16,310. அப்போ அதுல இருந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க? டோட்டல் அமௌண்ட் எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க, ஆண்டு தவணை எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க. சரியா? அப்போ எனக்கு இந்த டோட்டல் அமௌண்ட் நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா, முதல் செம்ல பார்த்திருப்போம். முதல் செம்ல பார்க்கும்போது இந்த மாதிரி எழுதியிருப்போம். 5 வருஷத்துக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல 5 தடவை தவணை கட்ட போறோம் அப்படின்னா 5 வருஷத்துக்குன்னா 500, 10 வருஷத்துக்குன்னா 1000 சொல்லி பார்த்தோம். இங்க இந்த 10ங்கிறது என்ன? ஆரோட வேல்யூ. ஆரோட வேல்யூ தான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். இங்க எத்தனை தவணையில வட்டியை கட்ட போறான்? 5 வருஷத்துக்கு அவன் இன்ஸ்டால்மெண்ட்ல கட்ட போறான். அப்ப 5 வருஷங்கிறதுனால என்ன பண்ணோம்? 5ல இருந்து 1 கழிச்சாச்சு. அப்ப 1ஆம் நம்பர்ல இருந்து 4ஆம் நம்பர் வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம கூட்டி எழுதி இருக்கிறோம். இங்க என்ன 10 நிலை இருக்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஆரோட வேல்யூ. அதான் இங்க நம்ம 10 நிலை இருக்கோம். இது எல்லாத்தையும் கூட்டுனா வரக்கூடிய 600 என்னன்னு சொல்லி இருக்கோம், அவங்க திரும்ப செலுத்த வேண்டிய கடன். அந்த மொத்த தொகையை தான் என்ன நிலை இருக்கும் அப்படின்னா 9,600 நிலை இருக்கும். அதை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். சரியா? அதே இதைத்தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இங்க ஆரோட வேல்யூ நமக்கு தெரியுமானா தெரியாது. சரியா? ஆரோட வேல்யூ தெரியுமானா தெரியாது. அட் த சேம் டைம் இந்த 600 தான் நமக்கு 9,600 அப்படின்னா 100ங்கிறது எவ்வளவு பார்த்தோமா? 600 தான் நமக்கு 9,600 அப்படின்னா 100ங்கிறது எவ்வளவு, இதான் நம்ம பார்க்கணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி செஞ்சோமா, அதே கான்செப்டை தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். சரியா? அதே கான்செப்டை தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். சரியா? இப்போ என்ன பண்ணணும்? இதுல இருந்து 400 பிளஸ் 6 இன்ட்டு 1 பிளஸ் 2 பிளஸ் 3 இதோட வேல்யூ தான் 16,300 அப்படின்னா 100ங்கிறது எவ்வளோ? 3,500. அப்ப 100ங்கிறது எவ்வளோ அப்படின்னா 3,500. சரியா? இப்ப என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த 16,310ஐயும் 1000ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஈக்குவல் டு இந்த 400 பிளஸ் 6ஐயும் 350ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப 400 பிளஸ் 6 இன்ட்டு எவ்வளவு? 1 பிளஸ் 2 பிளஸ் 3 அப்போ 6R. அப்ப எவ்வளவு அப்படின்னா 6R. 400 பிளஸ் 6R. இப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணுமா? இன்ட்டு 3,500. சரியா? இப்ப என்ன பண்ணலாம்? இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். அப்போ இந்த 35ஐயும் இந்த நம்பரும் எதுல இருக்கு? மல்டிப்ளைல இருக்கு. ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது டிவைடா மாறும். அப்ப 400 பிளஸ் 6R ஈக்குவல் டு 16,310 இன்ட்டு 10 டிவைடட் பை 35. அப்போ 7 5 35, 3 5 15 பேலன்ஸ் 1, 2 5 10, 4 7 28, 4 7 28, 3 5 15 பேலன்ஸ் 1, 13. சாரி, இடையிலேயே 4வது 5வது வாய்ப்பாடை பெருக்கும்போது 7வது வாய்ப்பாட போயிட்டேன். சாரி. 3 5 15 பேலன்ஸ் 1, 2 5 10 பேலன்ஸ் 3 31, 6 5 30 பேலன்ஸ் 10, 2 5 10, 1 7 7,
4 28, 4 28 பேலன்ஸ் 4 28 பேலன்ஸ் 4, 5 35, 4 28 பேலன்ஸ் 4 46, 5 35, 6 42, 6 42 பேலன்ஸ் 6, 6 42. அப்ப வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 466. அப்ப 400 பிளஸ் 6R இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 466. அப்போ 6R ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 66. அப்ப இதுல இருந்து R ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 11. R ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 11%. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், 12% தனி வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு செலுத்த வேண்டிய ரூபாய் 10,920 கடனை எவ்வளவு ஆண்டு தவணையில் செலுத்தலாம்? சரியா? கொஸ்டின் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, இங்க என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, இவன் அவங்க செலுத்த வேண்டிய கடன் மொத்த கடன் எவ்வளவுங்கிறதையும் கொடுத்துட்டாங்க, மொத்த கடன் எவ்வளவுங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இன்ஸ்டால்மெண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லிட்டு 3 ஆண்டுகள் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா 300ன்னு எழுதுங்க. 20 ஆண்டுகள் சொன்னாங்க அப்படின்னா 20 × 100 2000ன்னு எழுதிக்கோங்க. எத்தனை ஆண்டுகள் சொல்றாங்களோ அது கூட 100 மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. எழுதிட்டு பிளஸ் இங்க 12%, அப்ப 12 எழுதிக்கோங்க. 3 ஆண்டுகளா, 3க்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் வரைக்கும் 1ஆம் நம்பர்ல இருந்து கூட்டி எழுதுங்க. அப்ப எழுதியாச்சு. ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா இதோட வேல்யூ 12 3 36, 300 பிளஸ் 36 336. சரியா? இந்த 336 தான் எவ்வளவு அப்படின்னா அவங்க செலுத்த வேண்டிய கடன் 10,920. சரியா? இந்த டோட்டல் அமௌண்ட் 336 தான் எவ்வளவு அப்படின்னா 10,920. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆண்டு தவணை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஆண்டு தவணை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இதை 100ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. 100ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஆண்டு தவணை 3250 கிடைக்கும். அப்ப இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவு அப்படின்னா கேன்சல் பண்ணி எழுதுனீங்கன்னா 3250. சரி, நம்ம 5வது சம் என்னங்கிறத பார்ப்போம். ஆண்டுக்கு தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் செலுத்த வேண்டிய ரூபாய் 3270 கடனை எவ்வளவு ஆண்டு தவணையில் செலுத்தலாம்? சரியா? எவ்வளவு ஆண்டு தவணையில் செலுத்தலாம்? அதே கொஸ்டின் தாங்க, அதே கொஸ்டின் அதே தான். என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா என்னோட வேல்யூ எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க, என்னோட வேல்யூ எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க. இங்க என்னன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா மொத்த கடன் டோட்டல் கடன் எவ்வளவுங்கிறத கொடுத்துட்டாங்க. தமிழ்ல மிஸ் ஆகிருக்கு. இங்க ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 9% கொடுத்துட்டாங்க. சரியா? கேட்டிருக்கிறது இன்ஸ்டால்மெண்ட் ஆண்டு தவணை எவ்வளவு, ஆண்டு தவணை எவ்வளவு, இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவுன்னு சொல்லி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்கன்னா 3 வருஷம் சொல்லியிருக்காங்க. அப்ப 3 × 100 300 பிளஸ் எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9%. அப்போ 9 × 3 வருஷம் சொல்லியிருக்காங்களா, 3ஆம் நம்பருக்கு முன்னாடி உள்ள நம்பர் வரைக்கும் எல்லாத்தையும் கூட்டுங்க. அப்போ 9 × 1 + 2. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 9 × 3 27, 300 + 27 327. அப்ப இந்த 327 தான் எவ்வளவு அப்படின்னா 3270. அப்ப இந்த 327 தான் 3270. அப்ப 100 இன்ஸ்டால்மெண்ட் நான் 100 ரூபாய் கட்டினா எவ்வளவு ரூபாய் கட்டுவேன்? அவ்வளவுதான். ஒரு 327 327 10 327 3270. அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவு ரூபா அப்படின்னா 1000 ரூபாய் இன்ஸ்டால்மெண்ட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ரூபாய் 10 தொகையானது ரூபாய் 1 வீதம் 11 மாத தவணைகளில் திரும்ப செலுத்தும் போது கடனாக வழங்கப்படுகிறது. இதற்காக வட்டி முறை தனி வட்டி ஆகும். இதில் வசூலிக்கப்படும் வட்டி வீதம் எவ்வளவு? சரியா? இப்ப வேற ஒண்ணும் இல்லைங்க, என் ஃப்ரெண்டுகிட்ட 10 ரூபா கடை வாங்கியிருக்கேன், என் ஃப்ரெண்டுகிட்ட நான் 10 ரூபா கடை வாங்கியிருக்கேன். அவன் என்ன சொல்றான், மாப்பிள்ள உடனே தராத, நீ மாசம் மாசம் 1 ரூபாய எனக்கு கொடுங்கிறான். சரியா? அவன் என்ன சொல்றான், நீ ரொம்ப இது பண்ண வேண்டாம், மாசம் மாசம் நீ 1 ரூபாயா கொடு, நீ 11 மாசம் கழிச்சு 11 மாசமும் நீ 1 ரூபாயா கொடு போதுங்கிறான். ஓகேவா? வேற ஒண்ணும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்டுகிட்ட நான் 1 லட்சம் ரூபாய் கடை வாங்கியிருக்கதா வச்சுக்கிடும். 1 லட்சம் ரூபாய் கடை வாங்கியிருக்கேன்,
நீ எனக்கு 1 லட்சத்தையும் நீ உடனே தர வேண்டாம். உடனே கொடுத்தா உனக்கு அது பெரிய அமௌண்டா இருக்கும். நீ என்ன பண்ணு, எனக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடு. எனக்கு 11 மாசத்துக்கு 1000 ரூபாய் கொடு. சரியா? மாத்தி சொல்லிட்டணும். 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். சாரி, மாசம் மாசம் எனக்கு 10,000 ரூபாய் கொடு. 11 மாசம் எனக்கு கொடுங்கிறான். அப்ப என்ன ஆகி போச்சு? அதுலயே வட்டி இட்டி எல்லாமே வந்துருச்சா? அதே மாதிரிதான் இங்கேயும். வாங்குற கடன் 10 ரூபா. ஆனா என்ன பண்றேன், நான் அவனுக்கு மாசம் மாசம் 1 ரூபா கொடுக்குறேன். எத்தனை மாசத்துக்கு கொடுக்குறேன்? 11 மாசத்துக்கு கொடுக்குறேன். அப்போ 11 மாசத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நான் 10 ரூபா கடன் வாங்கி அவனுக்கு நான் எவ்வளவு ரூபா கொடுக்குறேன்? 11 ரூபா கொடுக்குறேன். அப்போ வட்டி எவ்வளவு ரூபா? 1 ரூபா வட்டி. எனக்கு வட்டி எவ்வளவு ரூபா அப்படின்னா எனக்கு 1 ரூபா வட்டி. இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா இப்போ 10 ரூபாய்க்கு முதல்ல என்ன ஆகும் அப்படின்னா அவன் எப்படி என்கிட்ட என்னத்துக்கு எப்படி கொடுக்குறான்? வட்டிக்கு தான் எனக்கு அவன் கொடுக்குறான். சரியா? நான் அவனுக்கு மாசம் மாசம் கொடுத்தாலும் சரி, வருஷம் வருஷம் 1 ரூபா கொடுத்தாலும் சரி, கண்டிப்பா அவன்கிட்ட நான் என்ன வாங்கியிருக்கேன்? வட்டிக்கு தான் வாங்கியிருக்கேன். அப்ப வட்டிக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா நான் மாசம் அவன் எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் போட்டிருப்பான்? இந்த 10 ரூபாய்க்கு தான் வட்டி போட்டிருப்பான். வருஷம் அவன் எனக்கு இந்த 10 ரூபாய்க்கு தான் வட்டி போட்டிருப்பான். அடுத்து 2வது மாசம் அவனுக்கு என்ன பண்ணிட்டேன்? 1 ரூபா கொடுத்துட்டேன். அப்ப இவன் 2வது மாசத்துல எனக்கு இந்த 1 ரூபா வட்டி போட்டிருப்பான். சரியா? இந்த 2வது மாசத்துலயும் வருஷம் இல்ல மாசம். மாசம் நான் அவனுக்கு 1 ரூபா வட்டி கொடுக்குறேன் அப்படின்னா அவன் எனக்கு டோட்டல் அமௌண்ட் இந்த 10 ரூபாய்க்கு தான் அவன் வட்டி போட்டிருப்பான். 2வது மாசத்துக்கு 9 ரூபாய்க்கு வட்டி போட்டிருப்பான். 3வது மாசத்துக்கு 8 ரூபாய்க்கு வட்டி போட்டிருப்பான். அப்படியே எது வரைக்கும் வட்டி போட்டிருப்பான் அப்படின்னா கடைசி 1 ரூபா வரைக்கும் அவன் என்ன பண்ணியிருப்பான்? வட்டிக்கு போட்டிருப்பான். டோட்டலா எத்தனை மாசத்துக்கு வட்டி வந்திருக்கும் அப்படின்னா 11 மாசத்துக்கு வட்டி வந்திருக்கும். சரியா? அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா SI is equal to PNR by 100 ஃபார்முலா. SI is equal to PNR by 100 ஃபார்முலா. இதுல என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா மந்த். சரியா? என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா மந்த். ஆரோட வேல்யூ எவ்வளவுனா ஆண்டு வட்டி வீதம். ஆரோட வேல்யூ என்னோட வேல்யூ மாதங்கள்ல இருக்கு. அப்போ என் எவ்வளவு அப்படின்னா ஒரு மாசத்துக்கும் அத வருஷமா மாத்துறதுக்கு 12ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும். எனக்கு வட்டி எவ்வளவு ரூபா அப்படின்னா 1 ரூபா வட்டி. எனக்கு வட்டி எவ்வளவு ரூபா அப்படின்னா 1 ரூபா வட்டி. இதுல என்ன அப்படின்னா இதுல நீங்க பிரின்சிபல் அமௌண்ட் எழுதும் போது 10 × 1/2 × 6/100 எழுதிடக்கூடாது. இங்க பிரின்சிபல் அமௌண்ட்டை எதை எழுதணும் அப்படின்னா மாசத்துல அவன் எனக்கு எவ்வளவு ரூபாய்க்கு வட்டி போடுறான் அப்படின்னா நான் வாங்கின 10 ரூபாய்க்கு அவன் வட்டியே கால்குலேட் பண்றான். 2வது மாசத்துல என்ன ஆயிடுச்சு? நான் 1 ரூபா அவனுக்கு கொடுத்துட்டேன். 2வது மாசத்துல நான் கொடுக்க வேண்டிய 9 ரூபாய்க்கு வட்டி போடுறான். அப்ப எனக்கு இந்த 9 ரூபாய்க்கு தானே அவன் வட்டி போடுறான். அப்போ 9 ரூபாங்கிறது அசல். அப்போ அதுல இருந்து என்ன பண்ணிட்டேன்? 1 ரூபா அவன்கிட்ட கொடுத்துட்டேன். 3வது மாசம் என்ன பண்றான்? 8 ரூபாய்க்கு வட்டி போடுறான். 2 மாசத்துலயே நான் 2 ரூபா கொடுத்துட்டேன். பேலன்ஸ் 8 ரூபா இருக்கு. 3வது மாசம் அவன் 8 ரூபா வட்டி போடுறான். அப்போ மாசம் எவ்வளவு அசல்? 10 ரூபா அசல். அப்போ மாசத்துக்கான வட்டி எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். மாசத்துக்கு வட்டி எவ்வளவு? 10 × எத்தனை மாசத்துக்கு? 1 மாசத்துக்கு. அதை வருஷமா மாத்துறதுக்கு 12ஆல டிவைட் பண்ணணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியுமா? தெரியாது. 6/100. அதே மாதிரி அடுத்த மாசத்துக்கு 9 ரூபாய்க்கு வட்டி பார்க்கணும். அப்போ 1/12 × 6/100. இப்படியே எது வரைக்கும் எழுதணும் அப்படின்னா அந்த 1 ரூபா வரைக்கும் எழுதணும். அந்த 1 ரூபா வரைக்கும் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி எழுதிக்கிட்டே போகணும். அப்போ இவ்வளவான லென்த்தா கொண்டு போறதுக்கு என்ன பண்ணலாம்? 1/2 × R/100. இதை காமனா வெளியெடுத்துலிருங்க. சரியா? 1/2 × R/100. சரியா? நான் அவங்கிட்ட வாங்கினது நான் 10 ரூபா. அவங்கிட்ட திரும்ப எவ்வளவு ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா 11 ரூபா அவங்கிட்ட திரும்ப கொடுக்குறேன். நான் வாங்கின கடன் 10 ரூபா. நான் மாசம் மாசம் என்ன பண்றேன்? அவங்கிட்ட 1 ரூபாயா திரும்ப கொடுத்துட்டே வர்றேன். எத்தனை மாசத்துக்கு திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னா 11 மாசத்துக்கு நான் திரும்ப கொடுக்குறேன். அப்போ 11 மாசத்துக்கு அவனுக்கிட்ட நான் திரும்ப அந்த கடனை திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னா சரியா? 11 மாசம் நான் அவன்கிட்ட கடனை திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னா நான் வாங்கின ரூபாய்க்கு அவன் வட்டி கட்டி போட்டிருக்கான்னு அர்த்தம். சரியா? நான் 10 ரூபா வாங்கியிருக்கேன். அவன் என்கிட்ட 11 ரூபா நான் அவன்கிட்ட திரும்ப கொடுத்துருக்கிறேன். வட்டி எவ்வளவு ரூபான்னா 1 ரூபா. அப்போ அவன் எனக்கு வட்டிக்கு தான் கொடுத்துருக்கிறான். மாசத்துல எனக்கு அசல் தான் வட்டி. சாரி, 10 ரூபா தான் அசல். இதுக்கு அவன் ஃபர்ஸ்ட் மாசம் 10 ரூபாய்க்கு வட்டி கால்குலேட் பண்ணியிருப்பான். நான் 1 ரூபா கொடுத்துட்டேன். அப்ப இன்னும் எவ்வளவு ரூபா கொடுக்கணும்? 9 ரூபா கொடுக்கணும்.
அடுத்த மாசம் அவன் வட்டி எவ்வளவுக்கு கால்குலேட் பண்ணியிருப்பான் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கு இந்த 9 ரூபாய்க்கு வட்டி கால்குலேட் பண்ணியிருப்பான். அடுத்து 8 மாசத்துக்கு இப்படியே போய் நான் அவன் கிட்ட வாங்கின 1 ரூபா வரைக்கும் அவன் அந்த 1 ரூபாய்க்கும் வட்டி கால்குலேட் பண்ணியிருப்பான். சரியா? அவன் வாங்கின மாசம் அவன் வாங்கின 10 ரூபாய்க்கு வட்டி கால்குலேட் பண்றான். 2வது மாசம் அதுல நான் 1 ரூபா அவன்கிட்ட திரும்ப கொடுத்துட்டேன். இந்த 9 ரூபாய்க்கு அவன் வட்டி கால்குலேட் பண்றான். அடுத்து 8வது அடுத்த மாசத்துல அந்த 8 ரூபாய்க்கு அவன் வட்டி கால்குலேட் பண்றான். இப்படியே எது வரைக்கும் போகுது அப்படின்னா நான் அவனுக்கு திரும்ப கொடுக்க வேண்டிய 1 ரூபா வரைக்கும் அவன் வட்டி கால்குலேட் பண்ணியிருக்கிறான். சரியா? இப்ப எனக்கு ஒவ்வொரு ரூபாய்க்கும் பார்த்தோம் அப்படின்னா 10 ரூபாய்க்கு எவ்வளவு வட்டி, 9 ரூபாய்க்கு எவ்வளவு வட்டி, 8 ரூபாய்க்கு எவ்வளவு வட்டின்னு தனித்தனியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வாங்கின 10 ரூபாய்க்கு ஒரு மாசத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வட்டி. அதே மாதிரி 9 இன்ட்டு 1/12 இன்ட்டு 6/100 இப்படியே எது வரைக்கும் போவோம் அப்படின்னா லாஸ்டா கொடுத்த 1 ரூபாய்க்கும் வட்டி கால்குலேட் பண்ணியிருப்பான். லாஸ்டா கொடுத்த 1 ரூபாய்க்கும் அவன் வட்டி கால்குலேட் பண்ணியிருப்பான். இவ்வளோ தூரம் நீங்க எழுதி நீங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள என்ன ஆயிரும், டைம் ஆயிரும். ஒவ்வொரு டேர்ம்லையும் 1/2 இன்ட்டு R/100 இந்த டேர்ம் எப்படி இருக்குன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அதை ஃபுல்லா காமனா வெளியே எடுத்துருங்க. பேலன்ஸ் என்ன நம்பர் இருக்கு இங்க 10, 9, 8, 7, 6ன்னு 1ஆம் நம்பர் வர ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போ 10ஆம் நம்பர்ல ஸ்டார்ட் ஆகி 9, 8, 7ன்னு லாஸ்டா 1ஆம் நம்பர் வரைக்கும் இந்த டேர்ம் போய்கிட்டே இருக்கு. அப்ப இதை என்னன்னு எழுதிக்கலாம், 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸோட கூடுதல் என்னன்னு பார்க்கணும். இது எல்லாத்தையும் நீங்க உட்கார்ந்து கூட்டுறதுக்கு என்ன பண்ணலாம், n into n plus 1/2 இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். n into n plus 1 divided by 2 இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. அப்ப இருக்கிறதுல என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா இல்ல ஹையஸ்ட் வேல்யூ 10. அப்ப n-க்கு பதிலா 10ன்னு எழுதிக்கோங்க. அப்ப 10 into 11 divided by 2 into 1/12 into R/100. ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஓரன் 2 I2 10 ஓரன் 5 25 100 ஈக்குவல் டு 1. அப்ப ஆரோட வேல்யூ எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆரோட வேல்யூ 2ஐயும் 20ஐயும் பெருக்கணும் அப்படின்னா இங்க 240 டிவைடட் பை 11. ஃபைனல் ஆன்சர் எவ்வளவுன்னா 240/11. இது ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க, இல்லைன்னா சிம்பிளிஃபை பண்ணுங்க. 11னா 22, பேலன்ஸ் 20, ஒரு 0, 20 20/11%. சாரி 20. இந்த 20க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். ஒரு 11னா 11, பேலன்ஸ் 9, 21 9/11%. சரி, அடுத்த கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட தொகையானது தலா 1,25,000 வீதம் 2 வருடாந்தர தவணைகளில் திரும்ப செலுத்தப்படுகிறது. வட்டி வீதம் 6% வட்டி ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி முறைப்படியும் கணக்கிடப்பட்டால் கடனாக பெறப்பட்ட தொகையை கண்டறியவும். சரியா? இப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு வருஷத்துக்கு 1,25,000ங்கிற மாதிரி நான் என்ன பண்றேன், டியூ கட்டுறேன். சரியா? ஒரு வருஷத்துக்கு 1,25,000ங்கிற மாதிரி வருஷம் நான் டியூ கட்டுறேன். எத்தனை வருஷத்துக்கு டியூ கட்டுறேன் அப்படின்னா 2 வருஷத்துக்கு நான் டியூ கட்டுறேன். சரியா? இப்போ ஒரு அமௌண்ட் நான் பேங்க்ல சம்திங் ஏதோ ஒரு பொருள் நான் எடுத்திருக்கிறேன். சரியா? ஒரு பைக்கோ இல்ல ஒரு மொபைலோ என்ன பண்ணியிருக்கேன், நான் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கியிருக்கிறேன். நான் அதுக்கு இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவு கட்டுறேன் அப்படின்னா 1,25,000 ரூபாய் கட்டுறேன். எத்தனை வருஷத்துக்கு கட்டுறேன் அப்படின்னா 2 வருஷத்துக்கு கட்டுறேன். அதுக்கு எனக்கு பேங்க்காரங்க எவ்வளவு வட்டி போட்டிருக்காங்க அப்படின்னா 6% வட்டி போட்டிருக்காங்க. அது எதுல வட்டி போட்டிருக்காங்க அப்படின்னா கூட்டு வட்டி முறைப்படி எனக்கு வட்டி போட்டிருக்காங்க. அப்போ நான் எவ்வளவு ரூபா கொடுத்து அந்த பொருளோட விலை என்ன? சரியா? இப்போ அந்த பொருளோட விலை என்ன, அதுதான் இங்க கொஸ்டின். இங்க என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவுங்கிறத கொடுத்திருக்காங்க, இங்க என்னோட வேல்யூ எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க, ஆரோட வேல்யூ எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப எனக்கு வட்டி எவ்வளவு அப்படின்னா 6% வட்டி. கூட்டு வட்டி முறைப்படினா இந்த மாடல்ல செய்யுங்க. ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 6%. இதை எப்படி எழுதிக்கலாம், 6/100ன்னு எழுதிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 32 52 100. அப்போ வேல்யூ 3/50. 3/50க்கு மீனிங் என்ன? ஃபர்ஸ்ட் 6%க்கு மீனிங் என்ன? நான் பேங்க்ல
நான் 100 ரூபா கடன் வாங்கினேன் அப்படின்னா பேங்க்காரங்க எனக்கு 6 ரூபா வட்டி போடுறாங்க. சரியா? 6% மீனிங் என்ன அப்படின்னா, நான் பேங்க்ல 100 ரூபா கடன் வாங்கினேன்னா எனக்கு 6 ரூபா வட்டி. அதை கேன்சல் பண்ணி எழுதணும் அப்படின்னா, நான் 50 ரூபா கடன் வாங்கினா பேங்க்ல எனக்கு 3 ரூபா வட்டி. சரியா? நான் பேங்க்ல 50 ரூபா கடன் வாங்கினா பேங்க்காரங்க எனக்கு எவ்வளவு வட்டி போடுறாங்க? 3 ரூபா வட்டி போடுறாங்க. அப்ப எவ்வளவு ரூபாயா மாறும்? 53 ரூபா நான் திரும்ப கொடுக்கணும். நான் பேங்க்ல 50 ரூபா கடன் வாங்கினா பேங்க்காரங்க எனக்கு 3 ரூபா வட்டி போடுறாங்க. நான் எவ்வளவு ரூபா திரும்ப கொடுக்கணும்? 53 ரூபா திரும்ப கொடுக்கணும். இது வருஷத்துக்கு. அப்ப 2 வருஷத்துக்குன்னா இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி எழுதுங்க. இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 50 ஸ்கொயர் 2500, 53 ஸ்கொயர் 2809. ஓகேவா? அப்ப 2809. அவங்க கேட்டிருக்கிறது எதை கேட்டிருக்காங்க அப்படின்னா, எவ்வளவு அமௌண்ட் கடன் சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளவு அமௌண்ட் கடன் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இங்க எதால பெரிய 2809 இங்க வரணும். அப்ப எதால மல்டிப்ளை பண்ணணும்? 53ஆல மல்டிப்ளை பண்ணணும். இங்க 53ஆல மல்டிப்ளை பண்ணா இங்கேயும் 53ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 53ஐயும் 50ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 5×3 15 பேலன்ஸ் 1, 5×5 25 1 26 2650. சரியா? அப்ப 2650ஐயும் இந்த 2500ஐயும் கூட்டணும் அப்படின்னா 5150. சரியா? 5150. இதுதான் நான் வாங்கின கடன் தொகை. எவ்வளவு அப்படின்னா 5150. அப்போ எவ்வளவு இன்ஸ்டால்மெண்ட்? நான் வாங்கின கடனுக்கு வருஷம் 2809 ரூபா கடன் கட்டுறேன். 2809 ரூபா கடன் கட்டுறேன். அந்த 2809 இன்ஸ்டால்மெண்ட் தான் எவ்வளவு அப்படின்னா 1,25,000. இந்த 2809 நான் கட்ட வேண்டிய கடன் 2809 தான். அந்த 1,25,000 ரூபா அப்படின்னா கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது அந்த அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 5150ங்கிறது எவ்வளவு? சரியா? அப்ப இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா, இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதும்போது ஃபைனல் ஆன்சர் 2,29,174 கிடைக்கும். சரியா? இதுக்கப்புறம் உங்களுக்கு 2,29,174.6987 சொல்லி போய்கிட்டே இருக்கும். நமக்கு தேவை முழு நம்பர் என்ன ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் கன்சிடர் பண்ணா போதும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். 15% தனி வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளுக்கு தலா ரூபாய் 900 வீதம் செலுத்தப்படும் வருடாந்திர தவணைகள் மூலம் எவ்வளவு மதிப்புள்ள கடன் முழுமையாக தீர்க்கப்படும்? சரியா? இப்போ பேங்க்காரங்க எனக்கு எவ்வளவு வட்டி கொடுக்காங்க அப்படின்னா 15% வட்டி கொடுக்காங்க. நான் எவ்வளவு வருஷத்துக்கு டியூ கட்டுறேன் அப்படின்னா 5 வருஷத்துக்கு டியூ கட்டுறேன். ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு டியூ அப்படின்னா 900 ரூபாய் டியூ. ஒரு வருஷத்துக்கு டியூ எவ்வளவு அப்படின்னா 900 ரூபாய் டியூ. நான் எவ்வளவு அமௌண்ட்டை மொத்தமா கொடுத்து கடன் அடைச்சிருப்பேன்? சரியா? நான் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்து மொத்தமா கடன் அடைச்சிருப்பேன்? இதுதான் கொஸ்டின். அப்ப என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 5, ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 15. அப்ப 5 ஆண்டுகள் சொல்லிட்டாங்களா? அப்ப 5×100 500ன்னு எழுதிக்கோங்க. 5×100 500. பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னா 15. 5 ஆண்டுகளா? அப்போ 1ஆம் நம்பர்ல இருந்து 4ஆம் நம்பர் வரைக்கும் எல்லாத்தையுமே கூட்டுங்க. 1ல இருந்து 4 வரைக்கும் எல்லாத்தையுமே கூட்டுங்க. அப்ப எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா இங்க 10ன்னு கிடைக்கும். அப்ப 15×10 150. 500ஐயும் 150ஐயும் கூட்டணும் அப்படின்னா 650. அப்போ டியூ எவ்வளவு அப்படின்னா 900. அப்ப 100ங்கிறது தான் நான் கட்ட வேண்டிய 100 இன்ஸ்டால்மெண்ட். இதுதான் எவ்வளவு அப்படின்னா 900 ரூபாய் அப்படின்னா 650ங்கிறது எவ்வளவு? அப்ப 2 0க்கு 2 0 கேன்சல். இந்த 9ஐயும் 650ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்க 0. 5 45 பேலன்ஸ் 4. 6 54 4 58. அப்ப 5850. அப்போ டோட்டலா எவ்வளவு அமௌண்ட்டை கொடுத்து நான் கடன் அடைச்சிருப்பேன் அப்படின்னா 5850 கொடுத்து கடன் அடைச்சிருப்பேன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ரூபாய் 1100 தொகையானது கடனாக பெறப்பட்டது. இத்தொகை 2 சம தவணைகளாக திரும்ப செலுத்தப்பட வேண்டும். வட்டி வீதம் 20%ஆகவும் வட்டி ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி முறையில் கணக்கிடப்படுவதாகவும் இருந்தால் ஒவ்வொரு தவணையிலும் செலுத்த வேண்டிய தொகையை காண்க. சரியா? இதுல கொடுத்திருக்கிறது என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 1100 ரூபாங்கிறது
என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வாங்கின கடன் பிரின்சிபல் அமௌண்ட், இது பிரின்சிபல் அமௌண்ட், வாங்கின கடன் 1100 ரூபாய். அதே நான் ஒரு ஆள்கிட்ட 1100 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, அதே 1100 ரூபாயை கடன் கொடுத்தா ஏத்துக்குவாங்களா? கடனை திரும்ப கொடுத்தா ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப வட்டியோட கொடுக்கணும். அப்ப வட்டி எவ்வளவு அப்படின்னா, ஆரோட வேல்யூ 20%. ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 20%. எத்தனை இன்ஸ்டால்மெண்டா கொடுக்கணும் அப்படின்னா 2 இன்ஸ்டால்மெண்டா கொடுக்கணும். சரியா? அப்ப எத்தனை இன்ஸ்டால்மெண்டா கொடுக்கணும் அப்படின்னா 2 இன்ஸ்டால்மெண்டா திரும்ப கொடுக்கணும். அப்ப ஆரோட வேல்யூ எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க, 20% கொடுத்துட்டாங்க. எதுல கால்குலேட் பண்றாங்கன்னா கூட்டு வட்டி முறையில கால்குலேட் பண்றாங்க. சரியா? கேட்டிருக்கிறது இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் ஆரோட வேல்யூ 20%னா 100 ரூபாய் கடன் வாங்கினா எனக்கு பேங்க்ல 20 ரூபாய் எனக்கு வட்டியா கிடைக்குது. சரியா? சார் 20 ரூபாய் வட்டி கட்டணும். அப்போ 1/5, 5 ரூபாய்க்கு நான் கடன் வாங்கினா 1 ரூபாய் வட்டி கட்டணும். அப்போ 5 ரூபாய் கடன் வாங்கினா நான் 1 ரூபாய் வட்டி கட்டணுமா? அப்ப எவ்வளவு ரூபாயா திரும்ப கொடுக்கணும்? 6 ரூபாயா திரும்ப கொடுக்கணும். இது முதல் வருஷத்துக்கு. அப்போ 2 வருஷத்துக்குன்னா அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க. 25 36, 25 இது 36. அப்போ எனக்கு இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். சரியா? நான் வாங்கின இது ஃபுல்லா என்ன அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட், இது இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட், இது ரெண்டு ஈக்குவலா இருக்கணும். அப்போ இது கூட 6 மல்டிப்ளை பண்ணா 36. அப்போ 36க்கு 36 வந்துருச்சு. அதே மாதிரி இங்க 6ஆல பெருக்குனா இங்கேயும் 6ஆல பெருக்கணும். 5 கூட 6 மல்டிப்ளை பண்ணா 30. அப்போ 30 25 கூட்டணும் அப்படின்னா 55. இந்த 55 தான் என்ன அப்படின்னா நான் வாங்கின கடன். அப்போ அதுதான் எவ்வளவு அப்படின்னா 1100. நான் வாங்கின கடன் எவ்வளவு ரூபா அப்படின்னா 1100. கொஸ்டின்ல கேட்டிருக்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தவணையில செலுத்த வேண்டிய அமௌண்ட். அப்போ 36ங்கிறது எவ்வளவு? அப்போ 55 55, 2 55 110, ஒரு 0, 2ஐயும் 36ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 720. சரியா? அப்போ நான் வருஷம் எவ்வளவு டியூ கட்டணும் அப்படின்னா 720 ரூபாய் கட்டணும். சரியா? அடுத்த கொஸ்டின், ஆண்டுக்கு 5% தனி வட்டி வீதத்தில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு செலுத்த வேண்டிய ரூபாய் 10,750 கடனை தீர்க்க தேவையான வருடாந்திர தவணைகள் எவ்வளவு? சரியா? நான் ஒரு ஆள்கிட்ட 10,750 ரூபாய் கடன் வந்து நிக்குது. சரியா? ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன், 4 வருஷம் அவர்கிட்ட நான் டியூ கட்டுறேன்னு சொல்றேன். மொத்தம் அவருக்கு நான் எவ்வளவு ரூபா கொடுக்கணும் அப்படின்னா 10,750 ரூபாய் கடனை கொடுக்கணும். 10,750 ரூபாய் கடனை திரும்ப கொடுக்கணும். எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 4 வருஷத்துக்கு. அப்ப என்னோட வேல்யூ 4, ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 5%. ஓகேவா? அப்போ டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 4 வருஷம் அப்படின்னா 4 × 100 400 பிளஸ் 100 × இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் 1ல இருந்து 3 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரையும் கூட்டுங்க. அப்ப 2 1 3 3 3 6, 6ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 1000 கிடைக்கும். சாரி, அவசரப்பட்டேன், இது கிடையாது. 100ல ஆரோட வேல்யூ 5. அப்ப 5 30 எவ்வளவு அப்படின்னா 430. இந்த டோட்டல் அமௌண்ட் 430 தான் எவ்வளவு அப்படின்னா 10,750. அப்போ இந்த 430 தான் எவ்வளவு அப்படின்னா 10,750. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது வருடாந்திர தவணை. அப்ப 100ங்கிறது எவ்வளவு? அப்ப 100ங்கிறது எவ்வளவு? 0க்கு 0 கேன்சல். 1 43 43, 2 43, 2 43 86, 86 107ல இருந்து 86 கழிச்சோம் அப்படின்னா பேலன்ஸ் 21. அப்போ 221 ஒரு 5 215. அப்போ 5 43 215. அப்ப 25ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2500. அப்போ வருடாந்திர தவணை எவ்வளவு அப்படின்னா 2500. சரியா? அடுத்த கொஸ்டின், அன்கித் வங்கியிலிருந்து ரூபாய் 15,000 கடனாக பெற்றார். 6 ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் 6,500ஐ திரும்ப கொடுத்தார். கடன் பெற்றதிலிருந்து 10 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 13,460ஐ திரும்ப கொடுத்து தனது கணக்கை முடித்துக் கொண்டார் எனில் வட்டி வீதம் எவ்வளவு? சரியா? இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா அங்கித்துங்கிறவரு பேங்க்ல கடன் வாங்கியிருக்காரு. எவ்வளவு ரூபா கடன் வாங்கியிருக்காருன்னா 15,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு.
எப்போ 15,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு ஒரு 6 வருஷம் ஆச்சு. இப்போ திடீர்னு அவருக்கு பிசினஸ்ல ஒரு லாபம் கிடைக்குது. அந்த லாபத்துல இருந்து அவர் 6,500 ரூபாயை கொண்டு போய் பேங்க்ல கொடுக்குறாரு. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு டீ கடை வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கணும். ஒரு டீ கடை வைக்கிறதுக்கு பாய்லர் வாங்க 15,000 ரூபாய் நான் என்ன பண்ணியிருக்கேன், பேங்க்ல கடன் வாங்கியிருக்கேன். பேங்க்ல 15,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இடையில பேங்க் பக்கமே போகல. திடீர்னு எனக்கு ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் என்ன ஆயிருச்சு, வியாபாரம் பிக்கப் ஆயிருச்சு. பிசினஸ் பிக்கப் ஆகும். நான் என்ன பண்றேன், 6 வருஷம் கழிச்சு நான் என்ன பண்றேன், வாங்கின 15,000 ரூபாய்க்கு முதல்ல 6,500 ரூபாய பேங்க்ல கட்டுறேன். 6,500 ரூபாய பேங்க்ல கட்டுறேன். இப்ப நான் 2025ல கடன் வாங்கினேன் அப்படின்னா, நான் அந்த கடனை எப்ப கொடுக்குறேன், 2025ல கடன் வாங்கியிருக்கேன். 6 வருஷம் கழிச்சு 2031ல 6,500 ரூபாய் பேங்க்ல கொடுக்குறேன். 6,500 ரூபாய நான் பேங்க்ல கட்டுறேன். அதுக்கப்புறம் கடன் வாங்கினதுல இருந்து 10 வருஷம் கழிச்சு, அப்ப 2025ல இருந்து 10 கூட்டணும் அப்படின்னா 2035வது வருஷத்துல நான் என்ன பண்றேன், 13,460 ரூபாயை கட்டி இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். என்னோட கடனை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்ப பேங்க்காரங்க எனக்கு எவ்வளவு ரூபா வட்டி போட்டிருப்பாங்க. சரியா? அப்ப பேங்க்காரங்க எனக்கு எவ்வளவு ரூபா வட்டி போட்டிருப்பாங்க. சரியா? அப்ப பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 15,000. நான் வாங்கின கடன் 15,000. என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 10 ஆண்டுகள். ஆர் வேல்யூ எவ்வளவு தெரியுமானா தெரியாது. அதுதான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், தனி வட்டி ஃபார்முலாவை எழுத போறோம். SI is equal to PNR by 100. இந்த ஃபார்முலாவை நம்ம இங்க ஃபுல்லா யூஸ் பண்ண போறோம். இப்போ வட்டி எவ்வளவுனா தெரியாது. SI is equal to பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 15,000. ஆர் வேல்யூ தெரியாது, R by 100 இன்ட்டு என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 6 வருஷம். அப்ப 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். 150ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 900. 900 ஆர். அப்போ 6 வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு அப்படின்னா 900 ஆர். அப்ப அந்த 2031ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நான் 2025ல கடன் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கணும். அப்ப 2031ல நான் என்ன பண்றேன், வட்டி பேங்க்காரங்க எனக்கு 900 ஆர் அவ்வளவு வட்டி போட்டிருக்காங்க. அப்ப டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 15,000 பிளஸ் 900 ஆர். இது டோட்டல் அமௌண்ட். இதுல இருந்து நான் என்ன பண்றேன், 6,500 ரூபாய். சரியா? நான் எவ்வளவு ரூபாய் திரும்ப கட்டுறேன் அப்படின்னா 6,500 ரூபாய நான் திரும்ப கொடுத்துட்டேன். நான் எவ்வளவு ரூபாய திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னா 6,500 ரூபாய நான் திரும்ப கொடுக்குறேன். அப்போ 15,000 பிளஸ் 900 ஆர் மைனஸ் 6,500. அப்ப கழிச்சோம் அப்படின்னா 2 ஜீரோ. 150ல இருந்து 65 கழிச்சோம் அப்படின்னா 85. அப்ப 8,500 பிளஸ் 900 ஆர். இவ்வளவு அமௌண்ட் என்கிட்ட பேலன்ஸ் இருக்கு. சரியா? இவ்வளவு அமௌண்ட் மிச்சம் இருக்கு. கட்ட வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 6,500 ரூபாய் கட்டினது போக பேலன்ஸ் எவ்வளவு ரூபாய் கட்ட வேண்டி இருக்குன்னா 8,500 பிளஸ் 900 ஆர் கட்ட வேண்டிய இருக்கு. சரியா? இப்ப என்ன பண்றாங்க, பேங்க்ல அடுத்து வட்டி போடுறாங்க. அடுத்து எவ்வளவுக்கு வட்டி போடுறாங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டுக்கு வட்டி எவ்வளவுங்கிறத போடுறாங்க. சரியா? இந்த அமௌண்ட்டுக்கு வட்டி போடுறாங்க. எவ்வளவுக்குன்னா 2035க்கு. சரியா? 2035வது வருஷத்துக்கு இந்த அமௌண்ட்டுக்கு தனி வட்டி எவ்வளவுங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த அமௌண்ட்டுக்கு தனி வட்டி எவ்வளவு அப்படின்னா 8,500 பிளஸ் 900 ஆர் இன்ட்டு 4 வருஷம். ஏன்னா 2031ல இருந்து 35 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 4 வருஷம் R by 100. ஓகேவா? இப்ப இதுதான் என்ன அப்படின்னா வட்டி. இதுதான் என்ன அப்படின்னா அந்த 4 வருஷத்துக்கான வட்டி. இது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 4 வருஷத்துக்கான வட்டி தான் என்ன அப்படின்னா இது. இப்ப என்ன பண்ணுங்க, இது வட்டி. டோட்டல் அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா 8,500. இது வட்டி, இது இதுக்கான பிரின்சிபல் அமௌண்ட். அப்ப 900 ஆர். இது அசல் பிளஸ் வட்டி. 8,500 பிளஸ் 900 ஆர் இன்ட்டு 4R டிவைடட் பை 100. ஓகேவா? இது நான் 6,500 ரூபாய் கட்டினது போக பேலன்ஸ் அமௌண்ட் தான் எவ்வளவு அப்படின்னா 8,500 பிளஸ் 900 ஆர். இதுக்கு நான் என்ன பண்ண போறேன், 4 வருஷத்துக்கு வட்டி எவ்வளவுங்கிறத கால்குலேட் பண்றேன். வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, PNR by 100. அப்போ PNR by 100 அப்படின்னா
பி 8500 பிளஸ் 900 ஆர், என்னோட வேல்யூ 4, R/100. அப்போ எனக்கு வட்டி எவ்வளவு கிடைச்சிருச்சு, அசலையும் வட்டியையும் கூட்டினா எனக்கு டோட்டல் அமௌண்ட் பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளவுங்கிறது கிடைச்சிருக்கு. அப்போ இந்த டேர்ம்ல பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டும் காமனா இருக்கு. அப்ப ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 8500 பிளஸ் 900 ஆர், ரெண்டையும் காமனா வெளியெடுத்தோம் அப்படின்னா 1 பிளஸ் 4R டிவைடட் பை 100. இதுதான் என்ன அப்படின்னா நான் திரும்ப செலுத்தின 13,460. இந்த டேர்மோட வேல்யூ தான் எவ்வளவு அப்படின்னா நான் திரும்ப செலுத்தின 13,460. இதுக்காக உட்காந்து இந்த ரெண்டு டேர்மையும் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி R² வேல்யூ என்னங்கிறத பார்த்து அப்படியே நீங்க குழப்பி இழப்பி ஒன்னும் பண்ண வேண்டாம். கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷனை பாருங்க. இது வரைக்கும் நீங்க எழுதினாலே பெரிய விஷயம். கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ல வரக்கூடிய வேல்யூவை ஆருக்கு பதிலா சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுங்க. ஆருக்கு பதிலா கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுங்க. சப்ஸ்டியூட் பண்ணி எழுதக்கூடிய ஆன்சர் 13,460க்கு ஈக்குவலாவோ இல்ல அதுக்கு பக்கத்திலேயே வந்துச்சு அப்படின்னா அதுதான் ஆரோட வேல்யூ. ஓகேவா? உட்காந்து நீங்க அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்லாம் நீங்க போட்டு எழுதிட்டு இருக்க வேண்டாம். 12% தனிவட்டி வீதத்தில் 4 ஆண்டுகளில் ரூபாய் 5,664 கடனை தீர்க்க தேவையான வருடாந்திர தவணை தொகை எவ்வளவு? சரியா? இப்ப நமக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னா ஆரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஆரோட வேல்யூ எவ்வளவுனா 12%. என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 4. டெப்ட் கடன் தொகை எவ்வளவு அப்படின்னா 5,664. கடன் தொகை 5,664. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது தவணை தொகை இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தனிவட்டியில தான் கேட்டிருக்காங்க. சரியா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிக்கு 4 வருஷத்துக்கு அப்போம்னா இங்க 400. கடன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். மொத்த கடன் கண்டுபிடிக்க ஃபார்முலா 4 வருஷத்துக்குன்னா 4 × 100 400 பிளஸ் வட்டி வீதம் எவ்வளவு அப்படின்னா 12. 12 × 4ஆம் நம்பருக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் கூட்டுங்க. அப்ப 3 3 6 6 12 72. அப்ப 472. அப்ப டோட்டல் கடன் தொகை எவ்வளவு அப்படின்னா 472. இந்த 472 தான் என்ன அப்படின்னா 5,664. இந்த 472 அமௌண்ட் தான் எவ்வளவு அப்படின்னா 5,664. அப்ப நான் செலுத்த வேண்டிய இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவு? சரி, நான் செலுத்த வேண்டிய இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவு? அப்ப × 100 எவ்வளவு அப்படின்னா 1,200. சரியா? சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனீங்கன்னா 1,200 கிடைக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். பி என்பவர் ஆண்டின் தொடக்கத்தில் 18% தனிவட்டியில் வசூலிக்கும் வங்கியிலிருந்து ரூபாய் 5 லட்சம் கடனாக பெற்றார். அவர் ரூபாய் 40,000 வீதம் 11 சம மாத தவணைகளை செலுத்துகிறார். ஆண்டின் இறுதியில் மீதி தொகையை தனது மீதி தொகைக்கு இருசக்கர வாகனத்தை ஒப்படைக்கிறார். அவர் ஒப்படைத்த இருசக்கர வாகனத்தின் மதிப்பு என்ன? சரியா? இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா ஒண்ணு இல்ல, பேங்க்ல 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. நல்லா கவனிங்க, சிம்பிளான கொஸ்டின். பேங்க்ல 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. அந்த 5 லட்சம் ரூபாய் கடனுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 40,000 ஒரு மாசத்துக்கு 40,000ங்கிற மாதிரி 11 மாசத்துக்கு என்ன பண்றாரு கடனை திரும்ப செலுத்துறாரு. சரியா? 11 மாசத்துக்காக என்ன பண்றாரு அப்படின்னா கடனை மாசம் 40,000 சொல்லி 11 மாசத்துக்கு அவரோட கடனை திரும்ப செலுத்துறாரு. ஓகேவா? இப்படி இருக்கும்போது அவரு பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு, சரியா, பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட பைக்கை ஹேண்ட் ஓவர் பண்றாரு. பேலன்ஸ் அமௌண்ட் என்னால கட்ட முடியல, அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா என்னோட பைக்கை நீங்க வச்சுக்கோங்க. சரியா? பேங்க்ல 18% வட்டி போடுறாங்க, என்னால பேலன்ஸ் அமௌண்ட் கட்ட முடியல, அப்போ அந்த ஒரு மாசத்துக்கு சேர்த்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க இந்த வண்டியை வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த பைக்கோட வேல்யூ எவ்வளவு? பேங்க்ல கடன் வாங்கினது என்ன அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. பேங்க்ல கடன் வாங்கினது 5 லட்சம் ரூபாய். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 18%. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுனா ஒரு வருஷத்துக்கு 18%. ஓகேவா? அப்போ ஒரு வருஷம் தான் சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் 3 வருஷம்னா தான் நம்ம யோசிக்கணும். ஒரு வருஷம் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப 5ஐயும் 18ஐயும் பெருக்கணும்னா 90. இந்த 3 0. அப்போ எவ்வளவு ரூபா ஆச்சுன்னா வட்டி எவ்வளவு ரூபானா 90,000 ரூபாய் வட்டி. அப்ப இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு ரூபா, வட்டி எவ்வளவு ரூபா அப்படின்னா
90,000 ரூபாய் வட்டி. அப்ப டோட்டல் அமௌண்ட் என்ன? 5 லட்சம் பிளஸ் 90,000 எவ்வளவு அப்படின்னா 5,90,000. சரி, 5,90,000 இதுதான் என்ன அப்படின்னா டோட்டல் அமௌண்ட். இப்போ என்ன பண்றாரு, 11 அவர் கட்ட வேண்டிய அமௌண்ட் 5,90,000. ஒரு மாசத்துக்கு 40,000 ரூபாய் டியூ கட்டுறாரு. ஒரு மாசத்துக்கு 40,000 ரூபாய் டியூ கட்டுறாரு. அப்ப 11 மாசத்துக்கு 11 இன்ட்டு 40,000 எவ்வளவு அப்படின்னா 4,40,000. சரியா? 11 இன்ட்டு 40,000 எவ்வளவுன்னா 4,40,000. கழிச்சோம் அப்படின்னா 000. 90ல இருந்து 40 கழிச்சோம் அப்படின்னா 50. 1. அப்ப பேலன்ஸ் அவர் எவ்வளவு கட்ட வேண்டிய இருக்கும்? எங்கேயோ போயிருச்சு. பேலன்ஸ் அவர் எவ்வளவு கட்ட வேண்டிய இருக்கும்? 1,50,000 கட்ட வேண்டி இருக்கும். அந்த 1,50,000 ரூபாய்க்கு தான் என்ன பண்ணியிருக்காரு, 2 வீலரை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு. அப்போ அவரோட வண்டியோட பிரைஸ் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 1,40,000. சரியா? அடுத்த கொஸ்டின். ஒரு நபர் இருசக்கர வாகனத்தை ஒரு குறிப்பிட்ட விலைக்கு வாங்குகிறார். அதன் விலையை ஆண்டுக்கு 5% கூட்டு வட்டி வீதத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் வகையில் ரூபாய் 13,230 வீதம் 2 இரு சம வருடாந்திர தவணைகளில் செலுத்துவதாக உறுதியளிக்கிறார். இந்த இருசக்கர வாகனத்தின் அடக்க விலையை காண்க. சரியா? இப்போ ஒரு ஆளு ஒரு 2 வீலர் வாங்குறாரு. அந்த 2 வீலரை சிங்கிள் பேமெண்ட் கொடுத்து வாங்க முடியல. அதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, நான் 13,230 ரூபாய் கட்டி நான் 2 டியூவா கட்டிடுறேன். சரியா? 13,230 ரூபாயை கட்டி நான் 2 டியூவா இந்த மாதிரி கட்டிக்கிறேன். அப்படி 2 டியூவா கட்டி நான் வண்டியை வாங்கிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த வண்டியோட ஒரிஜினல் பிரைஸ் என்ன? சரியா? ஒன்னும் இல்ல, இப்ப நான் போய் ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறேன். பைக் வாங்கணும்னு நினைக்கும் போது என்னால சிங்கிள் பேமெண்ட் கட்டி என்னால வண்டி வாங்க முடியல. அப்ப நான் என்ன பண்றேன், ஃபைனான்ஸ் பண்ணி டியூல இஎம்ஐ மூலியமா வாங்கலாமான்னு சொல்லி கேட்கிறேன். இஎம்ஐ மூலியமா வாங்குறா இருந்தா ஒரு வருஷத்துக்கு 13,230 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். நீங்க 2 வருஷத்துல என்ன பண்ணலாம், டியூ அடைச்சிடலாம்னு சொல்றாங்க. நானும் அக்செப்ட் பண்ணிடுறேன். அப்போ ஒரு வருஷத்துக்கு 13,230 ரூபாய் கட்டி நான் என்ன பண்றேன், நான் வண்டியை வாங்கிக்கிறேன். 2 டியூல என்ன பண்றேன், 2 டியூல நான் இஎம்ஐயை க்ளோஸ் பண்றேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு எனக்கு பேங்க்காரங்க எவ்வளவு ரூபா வட்டி தராங்க அப்படின்னா 5% வட்டி தர்றாங்க. பேங்க்காரங்க எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வட்டி தராங்க அப்படின்னா 5% வட்டி தர்றாங்க. அந்த இருசக்கர வாகனத்துக்கு நான் சிங்கிள் பேமெண்ட்ல வாங்கியிருந்தேன் அப்படின்னா எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன்? அந்த 2 வீலரை நான் சிங்கிள் பேமெண்ட்ல வாங்கியிருந்தா எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன்? இதுதான் கொஸ்டின். ஓகேவா? அப்ப பேங்க்காரங்க எனக்கு வட்டி எவ்வளவு கொடுக்காங்க அப்படின்னா 5% கொடுக்காங்க. 5%னா 1/20. அப்ப நான் 20 ரூபா கடை வாங்கினேன் அப்படின்னா 1 ரூபா வட்டி. அப்போ 20 ரூபா கடை வாங்கினா நான் எவ்வளவு ரூபா கொடுக்கணும்? 21 ரூபா கடன் அடைக்கணும். எவ்வளவு டியூ? 2 வருஷத்துக்கு. அப்போ ஸ்கொயர் பண்ணுங்க. 20 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவுன்னா 400. 20 ஸ்கொயரோட வேல்யூ 400. 21 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவுன்னா 441. 21 ஸ்கொயரோட வேல்யூ 441. இங்க எனக்கு எல்லாமே ஈக்குவலா இருக்கணும். அப்பயும் இங்க 24 பெருக்கணும், இங்கேயும் 24 பெருக்கணும். 20 × 21 எவ்வளவு அப்படின்னா 420. இங்க எவ்வளவு அப்படின்னா 400. ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 820. ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 820. இந்த 820 தான் என்ன அப்படின்னா அந்த வண்டியோட ஒரிஜினல் காஸ்ட். அப்ப நான் எவ்வளவு ரூபா டியூ கட்டுறேன்? 441 ரூபா டியூ கட்டுறேன். அதுதான் எவ்வளவு? 13,230. அப்ப இந்த 13,230 தான் எவ்வளவு அப்படின்னா அந்த 441 அப்படின்னா 820ங்கிறது எவ்வளவு? சரியா? அந்த 820ங்கிறது எவ்வளவு? சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 24,600 கிடைக்கும். இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனீங்கன்னா ஆன்சர் 24,600 கிடைக்கும். ஜஸ்ட் கால்குலேஷன் தான். சோ அதை நீங்க பாத்துக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின். ரூபாய் 60,200ங்கிற தொகையானது கடனாக பெறப்பட்டது. இந்த தொகை 2 சம தவணைகளில் திரும்ப செலுத்த வேண்டும். வட்டி வீதம் ஆண்டுக்கு 15%ஆகவும்
கூட்டு வட்டி முறையில் கணக்கிடப்படுவதாகவும் இருந்தால் ஒவ்வொரு தவணையின் மதிப்பை காண்க. சரியா? இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆளு 60,200 ரூபாய கடன் வாங்கியிருக்காரு. வாங்கின கடன் எவ்வளவு அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் 60,200. இதுல வாங்கி என்ன சொல்றாரு, நான் கடன் வாங்கிட்டேன், என்னால ஒரேடியா என்னால கடனை திரும்ப செலுத்த முடியாது. சரி, அதுக்கு வட்டி எவ்வளவு போடுறாங்க அப்படின்னா 15% வட்டி. எதுல கால்குலேட் பண்றாங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கால்குலேட் பண்றாங்க. என்னால உனக்கு மொத்தமால என்னால வட்டியை கட்ட முடியாது, நான் 2 தவணையில உனக்கு கடனை கட்டுறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு ஒரு தவணையிலையும் ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டும் எவ்வளவு ரூபாய்க்கு கட்டுவாங்க, அதான் கொஸ்டின். அப்போ 15%, அப்போ ஆரோட வேல்யூ 15%. அப்போ 100 ரூபாய் கடை வாங்கினா 15 ரூபாய் இன்ட்ரெஸ்ட். அப்போ 3 15, 25 100. அப்ப 20 ரூபாய்க்கு 3 ரூபா வட்டி. அப்போ 20 ரூபா கடை வாங்கினா எவ்வளவு திரும்ப கொடுக்கணும், 23 ரூபா திரும்ப கொடுக்கணும். அப்போ 2 வருஷத்துக்கு 400 ரூபா கடை வாங்கினா அப்படின்னா 529 ரூபா கடனை திரும்ப கொடுக்கணும். சரியா? அப்போ ரெண்டையும் ஒரே மாதிரி கொண்டு வர்றதுக்கு இங்கேயும் 23ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, இதையும் 23ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப இங்க என்ன வரும் அப்படின்னா 460, இங்க 400, ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 860. இந்த 860 தான் அவர் கடன் வாங்கின 60,200 அப்படின்னா, இந்த 820 தான் அவர் கடன் வாங்கின 60,200 அப்படின்னா அவர் கட்ட வேண்டிய இன்ஸ்டால்மெண்ட் 529 ரூபாங்கிறது எவ்வளவு? சரியா? அப்ப அவர் கட்ட வேண்டிய 529 ரூபாங்கிறது எவ்வளவு? இதை நீங்க கால்குலேஷன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் 37,030 கிடைக்கும். ஆன்சர் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 37,030 கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு வருஷமும் அவர் எவ்வளவு ரூபா கட்டணும் அப்படின்னா 37,030 ரூபா கட்டணும். சரியா? அடுத்து 17ஆம் சம். ரூபாய் 7,735 என்ற தொகையானது 3 சம ஆண்டு தவணைகளில் திரும்ப செலுத்தப்பட வேண்டும். வட்டியானது 20% என்ற கூட்டு வட்டி விதத்தில் கணக்கிடப்பட்டால் ஒவ்வொரு தவணையின் மதிப்பு எவ்வளவாக இருக்கும்? ஓகேவா? இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேங்க்ல 7,735 இந்த அமௌண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப செலுத்தணும். சரியா? இந்த அமௌண்ட 7,735ங்கிற அமௌண்ட வாங்கியிருக்கு. சரியா? சம் ஆஃப் rupees 7,735 is to be paid back. எப்போ திரும்ப கொடுக்கணும் அப்படின்னா 3 இன்ஸ்டால்மெண்டா, ஒரு வருஷத்துக்கு கொடுக்குற மாதிரி 3 வருஷத்துக்கு 3 இன்ஸ்டால்மெண்டா கொடுக்கணும். இதுல ஆரோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 20% சொல்லிட்டாங்க. அப்ப என்னோட வேல்யூ 3 இயர்ஸ், இங்க பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவுங்கிறத சொல்லிட்டாங்க. இதுல கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 20% அப்படின்னா என்ன அர்த்தம்? 1/5. அப்ப 5 ரூபா கடை வாங்கினா 1 ரூபா வட்டி. அப்ப எவ்வளவு ரூபா திரும்ப கொடுக்கணும்? 6 ரூபா திரும்ப கொடுக்கணும். 5 ரூபா கடை வாங்கினா 1 ரூபா வட்டி, 6 ரூபா திரும்ப கொடுக்கணும். இது முதல் வருஷத்துக்கு. 2வது வருஷத்துக்கு ஸ்கொயர் பண்ணுங்க, 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர். அதுக்கப்புறம் 3வது வருஷத்துக்குங்கும் போது அப்படியே கியூப் 125 216. ஓகேவா? அப்போ இந்த சைடு ஃபுல்லா 216 வரணும். அப்ப என்ன பண்ணணும்? இங்க 6ஆல மல்டிப்ளை பண்ணணும், இங்க 36ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இங்க 6ஆல மல்டிப்ளை பண்ணா இடது பக்கத்துலயும் 6ஆல மல்டிப்ளை பண்ணணும், மேலையும் 36ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்க 125, இங்க 150, 36 × 5 எவ்வளவு அப்படின்னா 180. அப்ப இது ரெண்டையும் கூட்டினோம்னா 305, 305 பிளஸ் ஒரு 150 எவ்வளவு அப்படின்னா 455. இந்த 455 தான் எவ்வளவு அப்படின்னா 7,735. ஓகேவா? இந்த 455 தான் எவ்வளவு அப்படின்னா 7,735, 7,735. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆண்டு தவணை எவ்வளவு? அப்போ 216ஓட வேல்யூ எவ்வளவு? சரியா? இத 216ஓட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபைனலா இது ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னா 3,672 கிடைக்கும். அப்ப ஃபைனல் ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 3672. ஓகேவா? ஜஸ்ட் கால்குலேஷன் தான், கால்குலேஷன் பண்ணி பாருங்க.
ஃபைனல் ஆன்சர் 3672. சரியா? அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஒருவர் ரூபாய் 2550 கடனாக பெற்றார். இந்த தொகை ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளின் முடிவில் 2 சம தவணைகளாக திரும்ப செலுத்த வேண்டும். அந்த நபர் செலுத்த வேண்டிய தவணையின் மதிப்பு எவ்வளவாக இருக்கும்? சேம் ப்ராப்ளம். என்னன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவுங்கிறத கொடுத்துட்டாங்க. ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டி, ஆரோட வேல்யூ 4%, என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 2. அப்ப 4% வட்டி அப்படின்னா 1/25 கிடைக்கும். அப்போ 1/25 அப்படின்னா 25 ரூபா கடன் வாங்கினா 26 ரூபாயா திரும்ப கொடுக்கணும். எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க. 25 ஸ்கொயர் 625, 26 ஸ்கொயர் 676. ஓகேவா? இது 4 வருஷத்துக்கு, சாரி 4% வட்டின்ட்டாங்க. அப்ப இங்கேயும் 26ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, இதையும் 26ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 26ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 650 கிடைக்கும். அப்ப இங்க 650, 625 ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 1275. அப்ப 1275 தான் எது அப்படின்னா 2550. 1275 தான் எவ்வளவு அப்படின்னா 2550. அப்போ கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது ஆண்டு தவணை எவ்வளவு கேட்டிருக்காங்க. அப்ப 676ங்கிறது எவ்வளவு? இது ஓர் 1200, இதுனா 2 இன்ட்டு அதோட வேல்யூ 2 5 13, 1352. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், பி என்ற ஒரு தொகையானது கடனாக பெற்று தலா ரூபாய் 35,280 வீதம் 2 சம ஆண்டு தவணைகளில் திரும்ப செலுத்தப்பட்டது. வட்டி வீதம் ஆண்டுக்கு 5% ஆகவும் வட்டியானது ஆண்டுக்கு ஒரு முறையும் கூட்டப்படுவதாக இருந்தால் பியின் மதிப்பு என்ன? சரியா? சேம் என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 35,280. இதை என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட் சொல்லியிருக்காங்க. என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 2. என்னோட வேல்யூ 2. ஆரோட வேல்யூ எவ்வளவுனா 5%. ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 5%. இதுல கேட்டிருக்கிறது எவ்வளவு பிரின்சிபல் அமௌண்ட். அப்ப ஆரோட வேல்யூ எவ்வளவுனா 5%. அப்ப 5/100. அப்போ 1/20. அப்போ 20 ரூபா கடை வாங்கினா 21 ரூபாயா திரும்ப கொடுக்கணும். அப்ப 20 ரூபா கடை வாங்கினா எவ்வளவு ரூபா கொடுக்கணும்? 21 ரூபா கொடுக்கணும். அப்ப இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 400. இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 441. இதை ஸ்கொயர் பண்ணா 441. அப்ப இங்க 21ஆல பெருக்குங்க. ரெண்டு பக்கமும் 21ஆல பெருக்கணும் அப்படின்னா 420. சரியா? கொஸ்டின்ல பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப 441 தான் 35,280 அப்படின்னா ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 820ங்கிறது எவ்வளவு? சரியா? ரெண்டையும் கூட்டினா 820ங்கிறது எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் 65,600 கிடைக்கும். அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 65,600. சரியா? ஜஸ்ட் கால்குலேஷன் மெத்தடுங்கிறதுனாலதான் உங்களை நான் கால்குலேட் பண்றதுக்கு நான் கால்குலேட் பண்ணாம ஆன்சரை மட்டும் எழுதி போடுறேன். ஜஸ்ட் அடி கொடுத்து எழுதிக்கோங்க. இதை நான் அடி கொடுத்து எழுதுனா கூட ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஒவ்வொரு சம்முக்கும் அப்படியே டிலே ஆகிட்டே போயிடும். சரியா? அடுத்த சம், ஒருவர் ரூபாய் 11,100 என்ற தொகையை 3 ஆண்டுகளுக்கு 33 1/3% கூட்டு வட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். அனைத்து தவணைகளும் சமமாக இருக்கும் பட்சத்தில் அவர் செலுத்த வேண்டிய ஆண்டு தவணையின் மதிப்பை காண்க. சரியா? இங்க என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவுங்கிறத கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஆரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. கேட்டிருக்கிறது தவணை இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப ஆரோட வேல்யூ 33 1/3% அப்படின்னா அப்போ 1/3. ஆரோட வேல்யூ 1/3. அப்ப 3 ரூபா கடை வாங்கினா 1 ரூபா வட்டி. 3 ரூபா கடை வாங்கினா 1 ரூபா வட்டி. அப்ப 3 ரூபா கடை வாங்கினா எவ்வளவு ரூபா கொடுக்கணும்? 4 ரூபா திரும்ப கொடுக்கணும். எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. அப்ப 3 ஸ்கொயர் 9, இங்க 16, 3 கியூப் 27, 64. அப்ப இங்க 4ஆல மல்டிப்ளை பண்ணணும், இங்க 16ஆல மல்டிப்ளை பண்ணணும். இங்க 4, இங்க 16,
மல்டிப்ளை பண்ணா 48, 36, 27. கூட்டணும் அப்படின்னா 75, 75 கூட 36 கூட்டணும் அப்படின்னா 111. அப்ப இங்க பிரின்சிபல் எவ்வளவுனா இங்க 111 வரும். 111. அப்ப கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது ஆண்டு தவணையின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு அங்க பார்த்தது 11,100 டிவைடட் பை 111 இன்ட்டு 64 ஓர் 111 111 00. ஃபைனல் ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 6,400. அப்போ ஒவ்வொரு வருஷமும் அவன் எவ்வளவு இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும் அப்படின்னா 6,400 ரூபாய் இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும். அனில் ரமேஷிற்கு ரூபாய் 9,048 ஆண்டுக்கு 8% வட்டி வீதத்தில் தனி வட்டி வீதத்தில் 5 சம ஆண்டு தவணைகளாக செலுத்துவதாக உறுதியளித்தார். அனில் செலுத்த வேண்டிய ஒவ்வொரு ஆண்டு தவணையின் தொகையை காண்க. சரியா? இங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அசலும் வட்டியும் சேர்த்து அனிலுங்கிறவரு ரமேஷுக்கு எவ்வளவு ரூபா கடனை கொடுக்கணும் அப்படின்னா 9,048 ரூபாய கடனா கொடுக்கணும். சரியா? அனிலுங்கிறவரு ரமேஷுக்கு அசலு வட்டியும் சேர்த்து எவ்வளவு ரூபா கடன் கொடுக்கணும் அப்படின்னா 9,048 ரூபா கடனா கொடுக்கணும். அதுக்கு வட்டி எவ்வளவு ரூபா அப்படின்னா 8% வட்டி. அவர் எத்தனை டியூவா கட்டுறாரு அப்படின்னா 5 டியூவா கட்டுறாரு. ஒவ்வொரு வருஷமும் 5 டியூவா கட்டுறாரு. சாரி, வருஷத்துக்கு ஒரு டியூ மாதிரி 5 வருஷத்துக்கு மொத்தம் 5 டியூ கட்டுறாரு. அப்போ ஒவ்வொரு டியூவையும் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவுங்கிறத கட்டணும். சரியா? இப்போ டோட்டல் கடன் டெப்ட் எவ்வளவு அப்படின்னா 9,048, 5 வருஷத்துக்கு 5 டியூ அப்படின்னா இங்க 500 பிளஸ் ஆரோட வேல்யூ 8%. 5 அப்படின்னா ரிவர்ஸ்ல எழுதுங்க. 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் 4 கூட்டணும் அப்படின்னா இங்க 10. அப்ப எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 580. இந்த 580 தான் எவ்வளவு அப்படின்னா 9,048. இந்த 580 தான் எவ்வளவு அப்படின்னா 9,048. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆண்டு தவணை எவ்வளவு. சரியா? டியூ அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இன்ட்டு 100. சரியா? அப்போ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1,560 கிடைக்கும். இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணும்போது 15.6 வரும். மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னா 1,560 கிடைக்கும். வருஷம் 1,560 ரூபாய் டியூவா கட்டணும். 9,350 தொகையானது கடனாக பெறப்பட்டது. இந்த தொகை 2 சம தவணைகளாக திரும்ப செலுத்தப்பட்டது. வட்டி வீதம் 20% எனில் ஒவ்வொரு தவணையின் மதிப்பு என்ன? சரியா? அதேதான் இங்க பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. ஆரோட வேல்யூ 20% சொல்லி கொடுத்துட்டாங்க. எவ்வளவு டியூவா கட்ட போறாங்கன்னா 2 இன்ஸ்டால்மெண்டா கட்ட போறாங்க. அவ்வளவுதான். 20%னா 1/5. அப்போ 20% எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1/5ன்னு எழுதிக்கலாம். 5 ரூபா கடை வாங்கினா 1 ரூபா வட்டி. அப்ப எவ்வளவு ரூபா வட்டியை திரும்ப கட்டணும் அப்படின்னா 5 ரூபா வாங்கினா 6 ரூபாயா கொடுக்கணும். 2 சம தவணைகள். அப்ப 2 தவணைகள் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுங்க. 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36. அப்போ 2 ஈக்குவலா வரணும். மேல இங்களையும் 6ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப இங்க 30, இங்க 25. இந்த 55 தான் எவ்வளவு அப்படின்னா 9,350. இந்த 55 தான் எவ்வளவு அப்படின்னா 9,350. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு தவணையின் மதிப்பு எவ்வளவு கேட்டிருக்காங்க. அப்போ இன்ட்டு 35 எவ்வளவு, சாரி இன்ட்டு 36 எவ்வளவு, இன்ட்டு 36 எவ்வளவு அப்படின்னா 6,120 கிடைக்கும். எவ்வளவு அப்படின்னா 6,120. அப்போ ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு ரூபா கட்டணும் அப்படின்னா 6,120 ரூபா டியூவா கட்டணும். அடுத்த கொஸ்டின், ரூபாய் 770 ஆண்டுக்கு 5% தனிவட்டி வீதத்தில் 5 சம தவணைகளால் மூலம் முழுமையாக தீர்க்க ஒவ்வொரு ஆண்டும் செலுத்த வேண்டிய தவணை தொகை எவ்வளவு? சரியா? நம்ம ஆல்ரெடி அதே தான் 5 ஆண்டு சம அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5 வருஷத்துக்குன்னா 500. ஆரோட வேல்யூ 5%. 5 வருஷம் சொன்னதுனால ரிவர்ஸ்ல எழுதுங்க. 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் 4 கூட்டணும் அப்படின்னா 10. 500 பிளஸ் 50 550. அப்ப இந்த 550 தான் எவ்வளவு அப்படின்னா 770. இந்த 550 தான் எவ்வளவு அப்படின்னா 770. 550 தான் எவ்வளவு அப்படின்னா 770.
கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது தவணை தொகை எவ்வளவு கேட்டிருக்காங்க. அப்ப 100ங்கிறது எவ்வளவு? 0க்கு 0 கேன்சல். I 11 55, 7 11 77, 1 5 5, 25 100. அப்ப எவ்வளவு அப்படின்னா 140. சரி, அடுத்த கொஸ்டின். ரூபாய் 1000 என்ற ஆண்டு தவணை மூலம் ரூபாய் 6100 கடனை 5 ஆண்டுகளில் தனிவட்டி முறையில் முழுமையாக தீர்க்க முடிகிறது எனில் அக்கடன் தீர்க்கப்படும் வட்டி விகிதத்தை காண்க. சரியா? இங்க ஒரு ஆளுக்கு எவ்வளவு ரூபா கடன் இருக்கு அப்படின்னா 6100 ரூபாங்கிற கடன் இருக்கு. ஒரு ஆளுக்கு கடன் எவ்வளவு ரூபா இருக்குன்னா 6100 ரூபான்னு சொல்லி கடன் இருக்கு. அவரு என்ன பண்றாரு அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் நான் 1000 ரூபாய் மணிக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல என்ன பண்றாரு அந்த கடனை அடைக்கிறாரு. எத்தனை வருஷத்துல அடைக்கிறாரு அப்படின்னா 5 வருஷத்துல அடைக்கிறாரு. எத்தனை வருஷத்துல அடைக்கிறாரு அப்படின்னா 5 வருஷத்துல அடைக்கிறாரு. அப்ப அவருக்கு கொடுக்கப்பட்ட வட்டி வீதம் எவ்வளவு? சரியா? அவருக்கு கடனா கொடுக்கும் போது கொடுத்த வட்டி வீதம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எத்தனை வருஷம்னா 5 வருஷம். அப்ப 500 இன்ட்டு ஆர் வேல்யூ தெரியுமானா தெரியாது. 1 + 2 + 3 + 4 எவ்வளவு அப்படின்னா 500 + 10R. 500 + 10R இதோட வேல்யூ தான் எவ்வளவு அப்படின்னா 6100. இதோட வேல்யூ தான் எவ்வளவு அப்படின்னா 6100. ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு ரூபா டியூ கட்டுறாரு அப்படின்னா 1000 ரூபாய் டியூ கட்டுறாரு. அப்ப 100 தான் எவ்வளவு அப்படின்னா 1000 ரூபாய். கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? ஆரோட வேல்யூ எவ்வளவு கேட்டிருக்காங்க. அப்போ 2 0க்கு 2 0 கேன்சல். அப்ப இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். 500 = 10R. அப்ப 500 + 10R ஈக்குவல் டு எவ்வளவுனா 610. அப்ப 10R = 610ல இருந்து 500 கழிச்சோம் அப்படின்னா 110 கிடைக்கும். அப்ப ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 11%. ஓகேவா? லாஸ்ட் சம். ஒரு மின்விசிறியானது ரூபாய் 1800க்கு ரொக்கமாகவும் அல்லது 800 முன்பணம் செலுத்தியும் அதை தொடர்ந்து ரூபாய் 350 வீதம் 3 மாத தவணையாகவும் பெற கிடைக்கிறது எனில் இத்தவணை திட்டத்தின் கீழ் வசூலிக்கப்படும் தனிவட்டி விகிதம் தோராயமாக காண்க. சரியா? இப்ப என்ன அப்படின்னா ஒரு டேபிள் ஃபேன் இருக்குன்னு வச்சுக்கிறோம். ஒரு டேபிள் ஃபேன் இல்ல சீலிங் ஃபேன், அதோட பிரைஸ் எவ்வளவு அப்படின்னா 1800 ரூபாய். இப்ப நான் என்ன பண்றேன், என் கையில 1800 ரூபாய் இல்ல, வெறும் 800 ரூபாய் தான் இருக்கு. நான் என்ன பண்றேன், 800 ரூபாய் கட்டி அந்த டேபிள் ஃபேனை நான் வாங்குறேன். அப்போ டேபிள் ஃபேனோட விலை 1800 ரூபாய், என் கையில இருந்தது 800 ரூபாய். அப்போ 800 ரூபாய் கட்டி நான் என்ன பண்றேன் அப்படின்னா டேபிள் ஃபேனை விலைக்கு வாங்கியாச்சு. திரும்ப நான் எவ்வளவு ரூபாய் கட்டணும்? 1000 ரூபாய் கட்டணும். நான் 1000 ரூபாய்க்கு பதிலா நான் என்ன பண்றேன், இன்ஸ்டால்மெண்ட். சரியா? நான் 1800 ரூபாய் டேபிள் ஃபேனு, நான் 800 ரூபாய் கட்டி டேபிள் ஃபேனை நான் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிட்டேன். நான் இன்னும் சிங்கிள் பேமெண்ட்ல கட்டுறா இருந்தா 1000 ரூபாய் கட்டினா போதும். நான் என்ன பண்றேன், இன்ஸ்டால்மெண்ட்ல ஒரு மாசத்துக்கு நான் 350 ரூபாங்கிற மாதிரி நான் அந்த இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு நான் கட்டுறேன். சரியா? அப்போ ஒரு மாசத்துக்கு 350 ரூபா அப்படின்னா 3 மாசத்துக்கு, ஒரு மாசத்துக்கு 350 ரூபாங்கிற மாதிரி 3 மாசத்துக்கு 1050 ரூபாய் கட்டுறேன். அப்போ 1000 ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல நான் எவ்வளவு கட்டுறேன், 1050 ரூபாய் கட்டுறேன். அப்ப எனக்கு வட்டி எவ்வளோ, 1000 ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல நான் 1050 ரூபாய் கட்டுறேன். எனக்கு வட்டி எவ்வளவு ரூபானா 50 ரூபா வட்டி. எனக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு ரூபானா 50 ரூபா வட்டி. அப்ப இன்ட்ரெஸ்ட் 50 ரூபா அப்படின்னா சேம் PNR/100 அதே மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணிருங்க. சரியா? அப்ப PNR/100 ஃபார்முலா யூஸ் பண்றோம்னா SI = PNR/100. ஓகேவா? எனக்கு வட்டி எவ்வளவு ரூபானா 50 ரூபா வட்டி. எனக்கு வட்டி எவ்வளவு ரூபானா 50 ரூபா வட்டி. அப்போ மாசம் எனக்கு எவ்வளவு வட்டி போடுறாங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கு வட்டி கால்குலேட் பண்றாங்க. மாசம் 1000 ரூபாய்க்கு வட்டி எவ்வளவு பர்சன்டேஜுக்குன்னா தெரியல. R/100 இன்ட்டு எவ்வளவு அப்படின்னா 1/12 இன்ட்டு எவ்வளவு அப்படின்னா 1/12. இது மாசம். சரி, இது மாசம். ரெண்டாவது மாசத்துக்கு வரும்போது நான் என்ன பண்ணிட்டேன், 350 ரூபாய் கட்டிட்டேன். 350 ரூபாய் கட்டிட்டேன் அப்படின்னா நான் எவ்வளவு கட்டணும், 650 ரூபாய் கட்டணும். இந்த 650 ரூபாய்க்கு என்ன பண்றாங்க, வட்டி கால்குலேட் பண்றாங்க. 650 ரூபாய்க்கு வட்டி கால்குலேட் பண்றாங்க. இதேதான் பிளஸ் அதே மாதிரி 650 ரூபாயில நான் 350 ரூபாய் கட்டிட்டேன். இன்னும் எவ்வளவு கட்ட வேண்டிய இருக்கு, 300 ரூபாய் கட்ட வேண்டிய இருக்கு. அப்போ 300 இன்ட்டு R/100
இன்ட்டு 1/12. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க r/100 இன்ட்டு 1/12 இன்ட்டு பாக்கி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கூட்டுங்க. 300ஐயும் 650ஐயும் கூட்டணும் அப்படின்னா 950 பிளஸ் ஒரு 1000 1950 ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 50. அப்ப இதுல இருந்து ஆரோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 1950 இன்ட்டு 100 சாரி மாத்திலிட்டு 50 இன்ட்டு 12 டிவைடட் பை 1950. சரியா? 50 இன்ட்டு 100 இன்ட்டு 12 டிவைடட் பை 1950. ஃபைனலா இதுல இருந்து கால்குலேட் பண்ணி எழுதும் போது ஆரோட வேல்யூ 30.76% கிடைக்கும். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதுனீங்கன்னா 31% வரும். ஃபைனலா ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 30.8%. ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 30.8. ஓகேவா? அப்ப நம்ம இன்னைக்கு சரியா? ஃபைனல் ஆன்சர் 30.8. சரியா? நம்ம இன்னைக்கு இன்ஸ்டால்மெண்ட் டாபிக்ல இருக்கக்கூடிய டாபிக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பார்த்திருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டெஸ்ட் 13க்கான எக்ஸ்பிளனேஷன் என்னங்கிறத பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.